உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை அப்படின்னு வசனம் இருக்குது. அந்த வசனத்துக்குரிய என்ன விளக்கம்? உலகம் எதெல்லாம் நேசிக்குதோ அது பணத்தை நேசிக்கும், பெருமையை நேசிக்கும், பகட்டை நேசிக்கும், ஆடம்பரத்தை நேசிக்கும், ஜாதி பெருமையை நேசிக்கும், மத பெருமையை நேசிக்கும். இப்படி பல நேசங்களை உலகம் வச்சிருக்குது. அப்ப உலகம் எப்படி நேசிக்குதோ நான் அப்படி நேசிக்க கூடாது. அது உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகம் எதையெல்லாம் நேசிக்குதோ நானும் அப்படி நேசிக்கிறது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வெளிப்படுத்துகிறது. இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய நம்ம யாரையுமே நேசிக்க கூடாது அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இப்ப இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு, என்னை காட்டிலும் ஒரு தாயையோ தகப்பனையோ அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமன் அல்ல. ஒருவன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு என்னைத்தானே வெறுத்தணும், எல்லாத்தையும் வெறுத்தணும், பிள்ளைகளை வெறுத்தணும், மனைவியை வெறுத்தணும். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு வெறுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா ஏன் கல்யாணம் பண்றீங்க, ஏன் புள்ள குட்டியை பெத்துக்கிறீங்க, அப்புறம் ஏன் அவங்களை நான் வெறுத்துடுறேன், அவங்கள நான் அதிகமா நேசிக்க மாட்டேன், அவங்க முன்னாலேயே போய் நான்லாம் உங்களை அதிகமா நேசிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ற விஷயம்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கணும். எந்த அளவுக்கு உங்கள் உறவுகளை தேவன் நேசிக்க சொல்றாருன்னு தெரியுமா? தன் சகோதரனை எப்படி நேசிக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குதுன்னா, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் ஒரு பெரிய அன்பு இல்லை அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய சொந்த சகோதரர்களை அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களை நம்ம என்ன செய்யணுமா, ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுது. பவுலுக்காக அன்றைய சபை விசுவாசிகள் தன் கண்களையே பிடுங்கி கொடுக்கிற அளவுக்கு இருந்தாங்க. பவுலுக்காக தங்கள் ஜீவனை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பவுலை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி தாங்க மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, பவுலை காப்பாத்திருப்பா அப்படின்னு. பவுலும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. தானே பானபலியாக மாறி போனாலும் பரவாயில்லை என்கிற விதமாகத்தான் அவர் என்ன செய்யறாரு, பவுலடிகளில் இருந்திருக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவியை, உங்கள் சகோதரர்களை நீங்க நேசிக்கணும்னா உங்கள் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நீங்க அவங்களை நேசிக்கணும், மறந்துடாதீங்க. ஆனா என்ன இதுல முக்கியமான ஒண்ணு, கடவுளை நேசிக்கிற அளவுக்கு பிள்ளைகளையோ மனைவிகளையோ உங்களுடைய சகோதரர் நேசிக்க கூடாது. ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு. அவருக்கு அப்புறம் தான் எல்லாரையும் நேசிக்கணும். இவர்களுக்காக ஆண்டவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனா உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவன் தன் உறவுகளை நேசிப்பான். ஆண்டவர் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை விசாரித்து நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்னு கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப பார்க்கிற சகோதரனை நீங்க அதிகமா அன்பு கூறணும் தான் வேதம் சொல்லுது. பார்க்கிற சகோதரன்ட்டே அன்பு இல்லையா, காணாத கடவுள்கிட்ட அன்பு கூறுறாங்களாம். நிறைய பேர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழிவாங்க. நான்லாம் யாரையும் நம்ப மாட்டாங்க, யாரையும் நேசிக்க மாட்டாங்க, எனக்கு ஆண்டவர் தாங்க. ஆண்டவரே சொல்ற, நீ பார்க்கிற உன் சகோதரனை அன்பு செலுத்தினா காணாத தேவனத்தில் எப்படிப்பா அன்பு கூறுவ? அப்ப வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கடவுளுடைய ஸ்தானத்துல வச்சு யாரையும் பார்க்காத, கடவுளுக்கு நிகரா யாரையும் நேசிக்காத. ஆனா நல்லா கவனிங்க, கடவுளை நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் நேசிப்பீங்க.